இப்போ நாம் உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போ 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு குக்கரில் எடுத்துக்குவோம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 1, 20 பல் பூண்டு, சிறிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்து வந்துடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நீல வாக்கில் பொடிசாக வெட்டி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துப்போம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடிக்கலாம். இப்போ நாம வேக வச்ச உருளைக்கிழங்க 1 பாதியமாக நசுக்கி வச்சிருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்குற சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூடவே கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு கிளறி இறக்கிட வேண்டியது தான். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.